எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் காவேரி விட்டு கொடுக்காம விஜய் பேசுறது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. மகாநதி அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியா வீட்டுக்கு தெரியாம விஜய் போய் பார்த்துட்டு சாரதாவை ஏமாத்திட்டு காவேரி வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த யமுனா வேற வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு, என்ன நடச்சுன்னு தெரியல, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படி சொல்லி காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க. காவேரி அங்காவும் பேசி இருப்பா, கரெக்டா அங்கனுக்குள்ள சாரதாவுமே வந்து நின்னுறாங்க. பகல் நைட்டு பார்க்காம ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதனாலதான் அதுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். நம்மள எல்லாம் வந்து பார்த்துட்டு போனா அதுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குல்ல, அதனாலதான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கும். இதுக்காக தான் பெரியவங்க சொல்றது, படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. தேவலாம அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு இப்ப எல்லாத்தையுமே நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு யமுனாவை திட்டுற மாதிரி இன்டைரக்டா வந்துட்டு சாரதா வந்து காவேரியுமே சேர்த்து திட்டிட்டு இருக்காங்க. சாரதா தன்னையுமே தான் திட்டுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுட்டு காவேரி வந்து டைரக்டாவே கேட்டுறாங்க, நீ ஒன்னும் இன்டைரக்டாலாம் திட்டாதமா, டைரக்டா என் மூஞ்சியை பத்தி திட்டிரு, எதுக்காக யமுனாவை திட்டுற மாதிரி மறைச்சு என்னைய திட்டிட்டு இருக்கிற அப்படி சொல்லி காவேரி வந்து ஓப்பனாவே கேட்டுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரிக்கு சப்போர்ட்டா பேசுற பாட்டியுமே வந்துட்டு 4 நாளா உன் மகளை கண்ணில் பார்க்காம எப்படி தவிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப மக வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி திட்டிட்டு இருக்கிற அப்படி சொல்லிட்டு பாட்டியுமே வந்து காவேரிக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டி வந்து காவேரியோட வயித்தை கவனிச்சுறாங்க. இவ்வளவு நேரமா கங்காவோட வயிறு பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், கங்கா வயிறோட காவேரி வயிறு தான் நல்லாவே தெரியுது, எனக்கு என்னமோ காவேரியுமே வந்து மாசமா இருக்கும் தான் தோணுது அப்படி சொல்லி பாட்டி சொல்லிடுறாங்க. பாட்டி இப்படி சொன்னதுமே காவேரி ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் உண்மையிலே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம கங்காவுமே வந்துட்டு காவேரியை பார்த்துட்டு, காவேரி எதுக்கு மாசமா இருக்க போது, காவேரி சின்ன பிள்ளையா இருக்கிற பிறந்தே அதுக்கு அந்த குட்டி தொப்பா இருக்குல்ல, அது மாசமாலாம் இல்ல அப்படி சொல்லி கங்காவுமே நம்பிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா கங்கா மூலியமா தப்பிச்சுட்டு காவேரி வந்து சைலண்டா ரூம்குள்ள கிளம்பி வந்துடுறாங்க. ரூம்குள்ள வந்த உடனே வந்துட்டு டக்குனு இந்த விஷயத்தை போன் பண்ணி விஜய்க்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. வீட்ல இருக்க எல்லாருமே இப்ப சந்தேகம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு பாட்டி நிப்பாட்டி என்கிட்ட கேட்டாங்க, உன் வயிறை பார்த்தனா மாசமா இருக்கிற மாதிரி தெரியும் சொல்லி ஓப்பனாவே கேட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி சமாளிக்க போறோனே தெரியல அப்படி சொல்லிட்டு காவேரி வருத்தப்பட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் ஆசைப்பட்ட விஷயம் கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு விஜய் பிரச்சனையோட தீவிரத்தன்மையை புரிஞ்சுக்காம ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாரு. எதுக்கு மத்தவங்க மூலியமா உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், பேசாம நீயே டைரக்டா போய் உங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி பிடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்காரு. நீங்க நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, எவ்வளவு நாளைக்கு இந்த உண்மையால மூடி மறைக்க முடியும்னே தெரியல, வயிறு வேற இப்ப நல்லாவே வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கன்ஃபார்ம் நான் பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் வீட்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படி சொல்லி காவேரி ரொம்ப பதட்டப்பட்டு இருக்காங்க. காவேரி விட்டுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறப்ப யமுனா வந்து வழக்கம் போல நிவின் கூட பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. கார்ல வர்றப்ப நிவினை போட்டு வாட்டி வதச்சிட்டு இருக்காங்க. நிவின்னால சுத்தமா யமுனா கூட பேசி கொடுக்க முடியல, தயவுசெய்து நீ காரை விட்டு கீழே இறங்கிரு, இந்த கார்லயே வராது அப்படி சொல்லி சத்தம் போடுறாரு. உரிமை இல்ல என்னைய கீழே இறங்க சொல்றீங்க, சம்பந்தமே இல்லாத ஆட்கள் எல்லாம் கார்ல கூப்பிட்டு சுத்துறீங்க, அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, நான் வரது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் யமுனா வந்து நிவின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இதனால யமுனா கிட்ட சுத்தமா பேசவே முடியாம நிவின் வந்து காரை விட்டு கீழே இறங்கிடுறாரு. என்னால சத்தியமா உங்களோட கார்ல எல்லாம் வர முடியாது, நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன், நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன், இந்த கார் எடுத்து நீயே வீட்டுக்கு போயிரு அப்படி சொல்லிட்டு கார் விட்டு கீழே இறங்கிடுறாரு. நிவின் ரொம்பவே கோமாயிட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யமுனா வந்துட்டு அதுக்கப்புறமா நிவின் சாரி கேட்டு பண்ணதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் கோவப்பட மாட்டேன், எதுவுமே சத்தம் போட மாட்டேன், தயவுசெய்து வந்து கார் எடுங்க அப்படி சொல்லி கெஞ்சுறாங்க. 2-3 வாட்டி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிவின் வந்து கார்லயே ஏறாரு. யமுனா போய் வீட்டுல விட்டுட்டு நிவின் வந்து டைரக்டா வந்து குமரனோட கடைக்கு போயிடுறாரு. இங்க கடையில பார்த்தோம்னா குமரன் கங்காவோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. இந்த பசுபதி ஆளு அடிச்சு உடைச்சதுல கடையோட முக்கியமான ஜாமான் எல்லாமே நொறுங்கிருச்சு. எப்படி வேலை பார்க்க போறேன்னு தெரியல, அது செலவு பண்ணா காசு ரொம்ப நிறைய வரும், புது ப்ராடக்ட்மே வாங்க முடியாது, அதுவுமே பிரைஸ் அதிகம் தான் அப்படி சொல்லிட்டு குமரன் புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நிவின் வந்து குமரன் கிட்ட, உங்களுக்கு எது தேவைனாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி தரேன், உரிமையோட கேளுங்க, எதுக்கும் தயக்கப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு நிவின் வந்து குமரனுக்கு ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ளாட்டியுமே விஜய் வந்து மறுபடியும் காவேரிக்கு போன் அடிச்சு, எனக்கு ஒரு பிளான் தோணுது, அந்த பிளானை நான் உங்ககிட்ட சொன்னா நீ கண்டிப்பா அதுக்கு வேணான்னு தான் சொல்லுவேன், என்னால உங்ககிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, பசுபதியை நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம்ல, பசுபதியை நம்ம வலையில சிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நிவினால மட்டும் தான் அந்த பிளானை கரெக்டா பண்ண முடியும், நிவினை வச்சு தான் அந்த பசுபதியை பிடிக்க போறேன் அப்படி சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எப்படி வந்து பசுபதியை தெரியுங்களோ அதே மாதிரி தானே நிவினுமே பசுபதி தேடிட்டு இருக்காரு, அப்புறம் எப்படி நிவினை வச்சு நீங்க பசுபதியை கண்டுபிடிப்பீங்க அப்படி சொல்லிட்டு காவேரியுமே என்ன பிளான் சொல்லி புரியாம கேக்குறாங்க. நிவினை வச்சு தான் நான் பசுபதியை பிடிக்க போறேன், நிவினை நான் டைரக்டா வர சொல்லி இருக்கிறேன், நிவின்ட்ட பேசிட்டு நான் ஒரு முடிவுக்கு வரேன், நிவினுக்கு மட்டும் இந்த பிளான் ஓகேனா அதுக்கப்புறம் என்னங்கிறத உன்கிட்ட நான் சொல்றேன், அது வரைக்கும் என்னால எந்த உண்மையுமே சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து என்ன பிளான்ங்கிறத காவேரிட்ட சொல்லாமே போனை கட் பண்ணிடுறாரு. இதுக்கு நீங்க உண்மையை சொல்லாமே இருந்திருக்கலாம், ஏன் தான் என்ன குழப்பத்திலேயே வச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு காவேரி சத்தம் போட்டு இருக்காங்க. காவேரி பேசிட்டு இருக்கிறப்ப விஜய் போனை கட் பண்ணிடுறாரு. கூடிய சீக்கிரமே எப்படியாவது பசுபதியை கண்டுபிடிச்சு இந்த வெண்ணிலாவோட பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.